ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. கவலை கவலை என்ற ஒரு போஷனை குர்ஆன்ல கிடையாது, தெரியுமா? இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் கவலையை 2 இடங்களில் தான் பயன்படுத்துகிறான். வேற எந்த இடத்திலையும் கவலைங்கிறத பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. ஒன்று அல்லாஹ் அதை தடுக்கிறான், இன்னொன்று அல்லாஹ் கவலை இல்லாமல் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறான். இந்த 2 இடத்துல தான் கவலைங்கிற வார்த்தையை அல்லாஹ் பிரயோகரம் பயன்படுத்தினான். அல்லாஹ் வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான். இன்னொன்று அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் அல்லாஹ் கூறுகிறான்? கவலை ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது. இப்னு கையிமுடைய வார்த்தைகள் ரஹிமஹுல்லாஹ். கவலை யாருக்கு விருப்பமானது? ஷைத்தானுக்கு விருப்பமானது. ஏன்? ஒரு முஃமினை அல்லாஹ்விடமிருந்து தடுப்பதற்கு இது மிக உதவியாக அவனுக்கு இருக்கும். அவனுடைய ஒட்டுமொத்த பாதையை விட்டும் அவனை தடுத்து விடும் இந்த கவலை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கவலையை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பை தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் கவலையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள். மேலும் சொல்கிறார்கள், கவலை மனதை பலகீனமாக்கி விடும். கவலை அவனிடத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் நோக்கத்தையும் அழித்துவிடும். அதனால்தான் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானதாக, முஃமின்களுடைய செயல்களில் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானதாக கவலை இருக்கிறது. அதனால் கவலை கொள்ளாது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள், மகிழ்ச்சியோடும் பொருத்தத்தோடும் இந்த பூமியில் வாழ். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் மேலும் சொல்கிறார்கள், உன்னுடைய சந்தோஷத்தை, வரக்கூடிய சந்தோஷத்தை கவலையால் அழித்து விடாது, கவலையால் அழித்து விடாது. நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது, நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது. இந்த பூமியில் உனக்கு கிடைக்காத ஒன்று நேரம். காசு போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம், பணம் போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம், நோய் இருந்தா சுகத்தை காட்டிடலாம். ஆனால் இந்த ஒரு நிமிஷம் போச்சு, திருப்பி எடுக்க முடியுமா உங்களால? முடியாது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும், என்ன டெக்னாலஜி நீ பயன்படுத்தினாலும் இந்த சுண்டுல இந்த நிமிடத்தை கொண்டு வர முடியாது. அதனால் நேற்றை நினைத்து இன்றைய உன்னை அழித்து விடாது. எப்படி அல்லாஹ் உனக்கு, சுப்ஹானல்லாஹ், என்ன அறிவுரைகள் பாருங்கள், எப்படி அல்லாஹ் உனக்கு நீ கேட்காத பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தானோ, அது போன்று தேவை இருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அதில் நன்மை இருக்கிறது என்று நினைத்துக்கொள். நீ கேட்காத பொழுது எல்லாவற்றையும் கொடுத்தான். நீ போய் இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும்னு கேட்கல, உனக்கு நீ போய் எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம் வேணியல்லான்னு கேட்கல, நீ போய் எனக்கு இந்த குடும்பத்தை துபாயில வச்சு வாழணும்னு கேட்கல, நீ போய் இந்த மனைவியை திருமணம் முடிக்கணும்னு கேட்கல, உனக்கு இப்படி குழந்தை வரணும்னு சொல்லி நீ கேட்கல. எல்லாத்தையும் யார் கொடுத்தார்? அல்லாஹ் கொடுத்தான். இப்ப கொடுத்தவன் அவன். கொடுக்காத பொழுது ஒன்றை பொருந்திக்கொள், அவன் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உன்னிடத்தில் நன்மைதான் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழகிய வார்த்தையில் தன்னுடைய தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்னவென்று? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதே அபூபக்கரே, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறார். எப்போது சொன்னார்கள்? எப்போது சொன்னார்கள்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை எப்போது வந்தது அவர்களுக்கு? இன்னைக்கு நமக்கு 4000 திர்ஹம் சம்பளம் குறைஞ்சு போச்சுன்னா அந்த நம்பிக்கை வரல நமக்கு. ஒரு சுகம் ஆய் நோய் வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கை வரல நமக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வந்துச்சு? 50 வாள்கள் மேலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை குனிந்தால் என்னை பார்த்து விடுவார்கள். அந்த 50 வாள்கள் சுற்றி இருக்கும் பொழுது தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் லா தஹஃப் என்று சொல்லவில்லை, நீ பயப்படாதே அபூபக்கர் என்று சொல்லவில்லை. லா தஹ்சன், ஏன் கவலை உனக்கு? நீ முஃமின், உன்னோடு யார் இருக்கிறார்? அபூபக்கரே, இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்றால் என்ன கவலை? அல்லாஹ் நாடாமல் உனக்கு ஏதாவது நடக்குமா இந்த பூமியில? உன்னை புரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் நாடல ஒரு செயலை, அல்லாஹ் உங்களுக்கு இது வரணும்னு நாடல. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியுமா? அதை முடியுமா?
படைத்த இறைவன் நாடவில்லை என்றால் எதையும் இந்த பூமியில உங்களுக்கு கொண்டு வர முடியாது. அப்படியே இல்லையா? ஆனால் அல்லாஹ் நாடியதை யாராவது தடுக்க முடியுமா? முடியுமா? உங்களுக்கு இந்த போஸ்டிங் இந்த கம்பெனில கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடிட்டான். இது யாராவது தடுக்க முடியுமா? முடியுமா? உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அல்லாஹ் நாடியதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எமக்கு அதை சொல்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால், ஒன்றை கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ் ஒன்றை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் ஒரு முறை கவலைப்படுவேன். ஒரு முறை இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை கொடுத்தால் நான் ஒரு முறை சந்தோஷப்படுவேன். ஒரு முறை சந்தோஷப்படுவேன். அல்லாஹ் எனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் நான் 10 முறை சந்தோஷப்படுவேன். ஏன்? நடக்க வேண்டும் என்று நினைத்தது யார்? இது என்னுடைய தேர்ந்தெடுப்பு. நான் செலக்ட் பண்ணது. அது நடக்க கூடாது என்று தேர்ந்தெடுத்தவன் யார்? அல்லாஹ். அது யாருடைய தேர்ந்தெடுப்பு? இப்ப என்னுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததா, அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததா? இப்ப அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்தது என்று நினைத்தால் ஏன் கவலைப்படுற? இப்ப உனக்கு அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு சரி இல்லைன்னு நினைச்சா கவலைப்படு. அல்லாஹ்வுடைய கதர்ல நம்பிக்கை இல்லாம கவலைப்படு. ஆனால் அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுத்தது மகிழ்ச்சி தான். அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்தது சரிதான். அல்லாஹ் எனக்கு எதையும் தவறாக தேர்ந்தெடுக்க மாட்டான். படைத்த இறைவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்தால் கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. உனக்கு கிடைக்கலையா, இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான், கிடைக்க கூடாதுன்னு அவ்வளவுதான். துன்யால கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான், இதை நான் பொருந்திக் கொள்கிறேன். கவலைகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே உங்களை சமர்ப்பித்து விடுங்க. எல்லாம் கைரு தான் இந்த பூமியில். எல்லாம் எல்லாம் நன்மைதான். ஒரு சகோதரனுக்கு ஒரு ஷேக் பேசின ஒரு கிளிப்பை காமிச்சார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். அந்த ஷேக் ஒரு அழகிய ஒரு சம்பவத்தை சொல்றார். இந்த இடத்துல சொன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். கேட்டிருப்பீங்க நீங்க பல பேர். ஒரு அரசர் ஒரு மந்திரி வாழ்றார். ஒரு நாட்டில் ஒரு கிங் ஒரு மினிஸ்டர். இந்த இருவரும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இருவரும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்காக போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த அரசர் அரண்மனையிலே உட்கார்ந்து கத்தியை வச்சு ஏதோ ஒரு பொருளை வெட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருது? கையை வெட்டிடுறார். கை கீழே விழுந்துருது. அந்த மந்திரி அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கையுடையவர், கதர் மேல அல்லாஹ் அதை அதிகமான நம்பிக்கையுடைய அந்த மந்திரி சொல்றாரு, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நன்மைதான், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அரசன் கேட்கிறாரு, என் மந்திரி கை வெட்டுப்பட்டு போச்சு, நீ என்ன சொல்ற? நன்மைதான், அல்லாஹ்வை புகழ்கிறாய், தூக்கி ஜெயில போடுங்கன்றார். எனக்கு கை வெட்டு போட்டு போனது நன்மையா? தூக்கி ஜெயில போடுங்கன்றார். சரி, காட்டுக்கு போகணுமே, மந்திரி கூட இல்லை, அதனால தனியா தன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு காட்டுக்கு போறாரு அந்த அரசர். போகும்போது அந்த காட்டுவாசிகள் எல்லாம் அவரை சிறை பிடிச்சிடறாங்க. தனியா வந்திருக்காருன்னு சொல்லி சிறை பிடிச்சு நம்முடைய சிலைகளுக்கு இவர் அறுத்து பலியிட்டுருவோம் சொல்லி முடிவு பண்றாங்க. சிலைகளுக்கு அறுத்து பலியிடுவோம் சொல்லி முடிவு பண்றாங்க. பொதுவாகவே கடவுளுக்கு அறுத்து பலியிட வேண்டும் என்று விரும்புவர்கள் எந்த மதத்தில் ஆனாலும் இருக்கலாம். என்ன செய்வாங்க? குறைபாடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இவருக்கு பார்க்கறாங்க, என்ன இல்லை, கை வெட்டப்பட்டிருக்கு. குறைபாடு உடையவர் இவரை இவர் வந்து சிலைக்கு கூட பலியிட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. போயிட்டு வான்றாங்க. அவருக்கு அப்பதான் புரியுது, எது மந்திரி சொன்னது ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உடனே அந்த மந்திரியை கூப்பிடுறாரு, சிறை தண்டனையில இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிடுறாரு. என்ன பாதுகாத்துட்ட நீ, அல்ஹம்துலில்லாஹ். சரி, எனக்கு ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன, ஜெயில போடும்போது ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்னு உனக்கு ஏன் சொன்ன? என்ன சொன்ன அரசர்? நான் உங்களோட வேட்டைக்கு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க குறை இல்லாத என்ன பிடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் என்ன எங்க அனுப்பிட்டான்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியது உங்களுக்கு கைவெட்டப்பட்டது, அல்லாஹ் நாடியது. ஒரு நிகழ்வை உணர்த்துவதற்காக வரக்கூடிய சம்பவம்.
ஆனால் இதுதான் அல்லாஹ்வுடைய தீன். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். ஒன்றை வெறுப்பீர்கள், அதுதான் நன்மையாக இருக்கும். ஒன்றை விரும்புவீர்கள், அதுதான் உங்களுக்கு தீமையாக இருக்கும். ஏன்? வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமுன். அவ்வளவுதான், முடிச்சறான் அல்லாஹ். இத மனசுல பதிய வச்சுக்க. வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. உனக்கு எது வேணும் வேணாம், உனக்கு எது கொடுத்தா நல்லது எது கொடுத்தா நல்லது இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். 3000 திர்ஹம் தான் சம்பளம் கொடுத்தாதான் நீ வாழ முடியும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னா அது உனக்கு கைர். அதிகமா கொடுத்தா அல்லாஹ் மறந்துட்டு போயிடும்னு அர்த்தம். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்து ஈமானோட வாழ வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். அதிகமா அல்லாஹ் கொடுத்தானா சோதிக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறானா இல்லையான்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், அதையும் நான் செய்கிறேன். ஒரு முஃமின் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம், எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறோம். மேனேஜர் திட்டா கவலைப்படுறோம், மனைவி கோச்சிட்டா கவலைப்படுறோம், அல்லது கணவன்மார்கள் திட்டா கோவிச்சுட்டா மனைவிமார்கள் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளைங்க வாப்பா திட்டா வாப்பா ஏசிட்டா கவலைப்படுறாங்க. அல்லது தந்தை இழந்துட்டா கணவன் இழந்துட்டா, அது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நோய் நொடிகள் வந்து விட்டால் ஒரு முஃமின் கவலைப்படுறான். ஒரு முஃமின் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு வாழ்க்கையில் கவலையே வராதுங்க. முதல்ல இதை புரிஞ்சுங்க. ஒரு மனிதர் நிம்மதியோடு வாழ்கிறான் என்றால் இவனுக்கு இவன் நல்ல அமல்களை செஞ்சதுக்குரிய காரணம் இவன் நிம்மதியோடு வாழ்றான். ஆனா இந்த நிம்மதியோடு வாழ்றதுக்கு இவன் மட்டும் காரணம் அல்ல. இவன் நல்ல அமல்கள் செஞ்சான யாருக்கெல்லாம் செய்யப்பட்டதோ அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உண்டு இவனுக்கு. மேலே இவன் ஒருவன் கஷ்டப்படும் போது இவன் உதவி செய்திருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவான் இவன் செய்ததால். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹுவை நீங்கள் எப்போது நினைவு கூர்ந்தால், மகிழ்ச்சியில் நினைவு கூர்ந்தால் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் கவலையில். மேலே யாரையாவது ஒருத்தரை பார்த்து புன்சிரிப்பு செஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் அதனுடைய கூலியை உங்கள் சோதனைகளை தடுத்திருப்பான். யாருக்காவது நீங்க காசு கொடுத்து உதவி இருப்பீங்க, கஷ்டப்படும் பொழுது கடனை தள்ளுபடி பண்ணி இருப்பீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் செல்வத்தை பாதுகாத்து வச்சிருப்பார். ஒரு முஃமினுடைய இந்த ப்ராசஸ், இந்த வாழ்க்கை பலருடைய அருளால் நடக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் பலருக்கு இவன் செய்த உதவியால் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு நன்மையும் அற்பமாக கருதி விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பதை, அது மூலியமா அவன் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான்னா உள்ளத்துல அல்லாஹ் அதனுடைய கூலியை உங்களுக்கு கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வலகத் நஅலம் அன்னக யضيق صدرك بما يقولون. நபியே, அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் காயப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். சுப்ஹானல்லாஹ். யாரு கவலை? தூதருடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. யாருடைய வார்த்தைகளால்? காபிர்களுடைய வார்த்தைகளால். என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரர், சூனியக்காரர், வேஷம் போடுகிறார், இவர் மந்திரித்து வந்தவர், சூனியம் செய்யப்பட்டவர் என்று எல்லாம் சொன்னாங்க. சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் யாரும் கேட்காத வார்த்தைகளை எல்லாம் தூதர் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய தாயியா இருந்தாலும் அவரை, அல்லாஹ்வுடைய தூதரை கேட்ட கேள்வியை அவரை கேட்டிருப்பாங்களா? இந்த தாயிய இவரு கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பார். யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஜி உங்க பயான் நல்லா இல்ல ஜி, நீங்க பேசின பயான்லாம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிப்பா அவர் ஓரத்தை போய் உட்காந்துருவாரு. நம்ம பயானே பண்ணக்கூடாதுப்பா, நமக்கு இது செட் ஆகாது பண்ணிட்டு போயிடுவாரு. மேலையா பல தாய்களுடைய நிலைமை அப்படிதான் இல்ல. மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட வார்த்தைகளை இந்த பூமியில் யாரும் கேட்டிருக்க முடியாது. தாயிஃப்ல ஒருத்த கேட்டான். என்ன கேட்டா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்ன கேட்டான்? அல்லாஹ்விற்கு வேற ஆள் இல்லையா உங்களை தவிர வேறு யாரையாவது நபியா அனுப்புறதுக்குன்னா? யார் தகுதியாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் தூதரை விட இறுதி நபியாக மாறுவதற்கு? கவலைப்பட்டாங்களா? கவலையில் அடைஞ்சு உட்கார்ந்துட்டாங்களா? என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகிறது என்பதை அறிகிறோம். என்ன தீர்வு? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ்ட்ட வந்துருங்கன்டா. அல்லாஹ் வா, அல்லாஹ்ட்ட வந்துருங்க நபியே. அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, அதை நினைச்சு ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? நான் இருக்கேன், உங்களுக்கு வந்துருங்கன்டா.
வகும் மினஸ் சாஜிதீன் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். தூதரும் இதைத்தான் தீர்வாக தங்களுடைய பிள்ளைகளுக்கும் நபித்தோழர்களுக்கும் அறிவித்துக் கொடுத்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய பெண்மணி, ஈமானுடைய கற்பை பாதுகாத்த பெண்களில் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசைப்படுத்திய முஃமின்களுடைய தரத்தில் உயர்ந்த தரம் அடைந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள், ஹபீபுடைய மகள். நம்ம பிள்ளைங்களெல்லாம் அன்னைக்கு எப்படி பார்த்துக்கிறோம்? நம்ம பெண் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி போகும்போது கையில கை விரல் கூட தெரியாத அளவுக்கு நகையை போட்டு அனுப்புறோம், அப்படியா இல்லையா? அதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு பிடிச்ச கணவனா, பிடிச்ச வாழ்க்கை கிடைச்சிருக்கா, பிடிச்ச குடும்பத்துல வாழ்வாரா, ஈமானோட வாழ்வாரா, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. காசு பணத்தை போட்டு அனுப்பிடுவோம், அது அவளை சந்தோஷப்படுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பல பேர். அதனாலதான் குர்ஆனை பார்க்கறது கிடையாது, சுன்னாவை பார்க்கறது கிடையாது, மாப்பிள்ளை தொழுறானான்னு பார்க்கறது கிடையாது, வட்டி வாங்குறானா வட்டி கொடுக்குறானான்னு பார்க்கறது கிடையாது. ஆடு மாடுகளை கல்யாணம் பண்ணிச்ச மாதிரி நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அதனாலதான் பல தலாக், பல மன முறிதல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளை வளர்த்தது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூதர் உடைய மகள், உலக தலைவருடைய மகள், மதீனாவுடைய கலீஃபாவுடைய மகள். அன்னைக்கு வீட்டுக்கு அன்னைக்கு உள்ள உணவுக்கு சாப்பாடு கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு வந்தாதான் சாப்பாடு யாருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைனுக்கு. சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையெல்லாம் அப்படி காய்ச்சி போச்சு, காய்ச்சி போச்சு. வேலை பார்க்க விடுவீங்களா உங்க பிள்ளைய? அப்படி உங்க மாமியார் அப்படி வேலை பார்க்க விட்டா தாங்குவீங்களா உங்க பிள்ளைகளை? தூதர்கிட்ட வர்றாங்க, பாப்பாவை பார்த்து சொல்லிட்டு போவோம், ஏதாவது உதவி இருந்தா கேட்டு போவோம்னு வர்றாங்க. யாராவது அடிமைகள் யாராவது போர்க்களத்தில் கனிமத்தா கிடைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுத்து உதவட்டுங்கிறதுக்காக ஒரு ஒன்று வர்றாங்க. பாப்பா இல்லை, திரும்பி போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லாம, என்னன்னு சொல்லல, பாப்பா வந்தா சொல்லிருங்க நான் வந்துட்டு போனேன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்க மகள் உங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்லி உடனே கிளம்பிடுறாங்க. இரவுடைய நேரம் உள்ள சலாம் சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு இங்க படுத்திருக்காங்க, அலி ரலியல்லாஹு இங்க படுத்திருக்காங்க, நடுவில் உட்கார்ந்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பு சூடு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு எனக்கு தெரியுது, அந்த உடம்புடைய சூடு தெரிகிற அளவுக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. சொன்னாங்க, என்ன ஃபாத்திமா தேவை உனக்கு? அல்லாஹ்வுடைய தூதரின் தந்தையே, ஏதாவது ஹாதிம் ஒரு வேலையால் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், அதுக்காக உங்களை தேடி வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதை கிடைப்பதை விட உன் கவலைகளையும் உன் வாழ்வின் சிரமத்தையும் நீக்கக்கூடிய ஒன்றை சொல்லித்தரட்டான். நாங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா, இரவில் நீ உறங்குவதற்கு தயாரானால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல், 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல். இது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட உன் கவலைகளை நீக்கும். அது தஸ்பீஹ் எல்லாம் கவலையை நீக்குமா? நீங்க நம்ம செய்யற தஸ்பீஹ் எல்லாம் கவலை நீக்குமா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் டீ கொண்டு வாமா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு துவா அப்படிதான் பல பேருக்கு. பழைய சில இப்படியே துவா கேட்டே இருப்பாரு, மொபைல் வரும், ஃபேஸ்புக்ல ஒரு ட்வீட் வரும், பார்த்துட்டு இருப்பாரு, கை உயர்த்தப்பட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் எதை? அல்லாஹ் தனக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை. சிரமம் என்று வரும் பொழுது, கஷ்டம் என்று வரும் பொழுது யாரை சார்? உலகத்துடைய பொருட்களை சாராது. அது கிடைச்சா சந்தோஷம் கிடைச்சிடும், இது கிடைச்சா சந்தோஷம் கிடைச்சிடும், 5000 ரூபாய் கூட கிடைச்சா சந்தோஷம் கிடைச்சிடும் சொல்லி கவலையில உட்கார்ந்து இருக்காத. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட கொண்டு போயிரு. இதான் தீர்வு. நீயா உன்னை கற்பனை பண்ணாத, அது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, அப்படி காசு கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, அந்த போஸ்ட் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே சொல்லி இனி கற்பனை பண்ணாத. உனக்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணது யார்? அல்லாஹ். கிடைக்கல, அவ்வளவுதான். உலகமே ஒண்ணு சொன்னாலும் கிடைக்காது. இப்போ உனக்கு கிடைக்க கூடாதுங்கிற கவலை போகணுமா? அவன்கிட்ட போயிரு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு. இப்ப கவலைகள் சோதனைகளால் ஒரு மனிதனுக்கு வருகிறது. இந்த சோதனைகளை கொண்டு அல்லாஹ் புடம் போடுகிறான். யார் உண்மையாளர், யார் பொய்யர்?
இரண்டாவது, கவலைகள் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு தான். எது? ஒரு மனுஷன் ஏன் கவலை வருது? அவனுக்கு ஒன்றை இழக்கிறான் என்றால் இந்த பூமியில் ஒரு காரணம் உண்டு. ஒன்னு சோதனைகளா இருக்கலாம், அது புடம் போடுறதுக்காக. இன்னொரு காரணம் இருக்கு, அதுவும் அல்லாஹ்விடத்தில் இவனை கொண்டு போறதுக்கு தான் அல்லாஹ் உருவாக்குறான். ஏன் உன்னை இழக்கிறான் ஒரு மனுஷன் சொன்னா இந்த காரணத்தால தான் இழக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஒன்னு தடைபட்டு போகுதுன்னா ஒரு காரணம் இருக்கு. பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் பரவுகிறது. ஏன்? மனிதன் சம்பாதித்த காரணத்தால். ஏன் அல்லாஹ் அந்த குழப்பத்தை அவனுக்கு பரவ விடுகிறான்? அவன் சம்பாதித்ததை அவனுக்கு சுவைக்க கொடுத்து, வேதனையாக சோதனையாக அவனுக்கு கொடுத்து, அதை தடுத்து, எதுக்காக? என்னை விட்டு தூரமாயிருங்கிறதுக்காக இல்ல, லஅல்லஹும் யர்ஜிஊன். இதை இழந்தாய் என்று நோக்கி இவன் வரட்டும், கேட்கட்டும், இவன் மறுபடியும் என்கிட்ட எதை இழந்தானோ அது நன்மை செஞ்சு இந்த மறுபடியும் கேட்கட்டும். அதுக்காக இதை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நன்மை உங்களிடத்திலிருந்து விலகுகிறது என்றால் முதல்ல சோதனை. நன்மையிலே இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க, ஆனால் இழந்து விட்டீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சோதனையாக இருக்கலாம். ஏதோ அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், நேசிக்கிறான், சோதிக்கிறான். ஆனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், சோதனை எல்லை மீறுகிறது என்றால் காரணம் சோதனை அல்ல. உங்கள் அல்லாஹ் சோதிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க அல்லாஹ்வை நேசிக்கல, அப்படிதானே? நேசிக்காதவர்களை அல்லாஹ் வேதனை செய்கிறான், சோதனை செய்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? என் சோதனைக்கும் என் வேதனைக்கும் காரணம் செய்கிற பாவங்கள். இதுதான் ஒட்டுமொத்த உலகத்துடைய பிரச்சனைக்கும் காரணம்.